சமூக செயற்பாட்டாளர் ஜஹபர் அலி கொலை தொடர்பாக விளக்கம் கேட்டு வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, சிபிசிஐடி வருவாய்த்துறைக்கும் கனிம வளத்துறைக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? பூங்குழலி கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய புதுக்கோட்டை மாவட்டம் வெங்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜஹபர் அலி கடந்த மாதம் 17ஆம் தேதி லாரி ஏற்றி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல குவாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க. அந்த வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த கொலை வழக்கை பொறுத்தவரையில வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்ததால் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே சிறையில் உள்ள 5 நபர்களையும் கஸ்டடி எடுத்து 3 நாள் காவல் வச்சு விசாரணை மேற்கொண்டாங்க. அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களிலையும் விசாரணை மேற்கொண்டாங்க. இப்ப பொதுவா இந்த வழக்குல ஏற்கனவே ஜஹபர் அலி ஏற்கனவே அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டியிருந்தாரு. பெரிய லெவலான ஒரு கனிம வள கொள்ளை நடக்குது, திரும்பியும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்க, அவங்கள்ட்ட புகார் தெரிவிச்சு வெளியில கசிஞ்சு எனக்கே ஆபத்தா வந்திருக்கு உள்ளிட்ட குற்றச்சாட்டு முன் வச்சாரு. அவர் இறப்பதற்கு முன்னாடி வீடியோ ஆதாரங்களை பதிவு பண்ணியிருந்தாரு. மாவட்ட ஆட்சியத்தையும் புகார் தெரிவிச்சிருந்தாரு. அதுல 70,000 டாரஸ் லாரி அளவிற்கு அந்த ஆர்ஆர் கல்குவாரியில சக்கையை பதுக்கி வச்சிருக்காங்க. அரசுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. முறைகேடாக அந்த கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. ஆனால் அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்கலன்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்ப சிபிசிஐடி போலீசாரும் விசாரணை தொடங்கியிருக்காங்க. இப்போ அந்த குவாரியில அப்படி சட்டவிரோதமா அந்த ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவின் அடிப்படையில் கனிம வளத்துறை உயரதிகாரிகள் அந்த குவாரியில் ஆய்வு மேற்கொண்ட போது அந்த குவாரி கடந்த 2 ஆண்டுகளாக முறையான அனுமதி இல்லாமல் செயல்பட்டது தெரிய வந்தது. அதுவே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில சிபிசிஐடி போலீசாரும் இப்ப இந்த வழக்குல அவர் ஜஹபர் அலி குற்றம் சாட்டியது போல விதிமுறையை மீறி இந்த குவாரி செயல்பட்டிருந்தால் வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதே போல கனிம வளத்துறையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா ஏன் எடுக்கல என்பது குறித்து விளக்கம் கேட்டு அவங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கும் அவங்க நோட்டீஸ் கொடுத்ததா தெரிய வந்திருக்கு. அதே போல இந்த விஷயத்துல காவல்துறை அதிகாரிகளுக்கும் விளக்கம் சிபிசிஐடி அதிகாரிகள் விளக்கம் கேட்டிருக்கா தெரிய வந்திருக்கு. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.